அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். 2024வது ஆண்டில் நுழைஞ்சிருக்கும். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் முதல் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஜனவரி மாதங்க. 2024வது ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜனவரி மாதத்தில் சூரியன் தனுசு ராசிலையும் மகர ராசிலையும் பயணம் செய்வார். நவக்கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்வை கூட்டணியை பொறுத்து மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த ஜனவரி மாதம் தரப்போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தில் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் மாதமானது கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த மாதமாகத்தான் அமையப்பெறும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உடல் நலனில் சிறு சிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தருங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். உடன் பணி புரிபவர்களை நம்பி எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருப்பது நன்மையை தருங்க. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதத்தில் வாய்ப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறலாம். இருந்தாலும் வேலை ஒழுங்காக நடக்கிறதா அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறதுங்க. பயணங்களால் ஆதாயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே நிதானமாக செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாகிறதுங்க. பணவரவு ஓரளவிற்கு சீராக அமைந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் சரிசமமாகவே அமையப்பெறுகிறது. அதே சமயம் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது செலவுகளும் சற்று அதிகரிக்கலாம். உடல் நலனில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்குங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. வீண் பேச்சை தவிர்க்க வேண்டியதும் அவசியமாகிறது. வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க. அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது நீங்க கொஞ்சம் கவனமா பேசுவது நன்மையை தருங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்ற இறக்கமான காலகட்டமாக இருக்கிறதுனால லாபத்திலையுமே சரி நீங்க எதிர்பார்த்த அளவு சிலருக்கு கிடைக்கலாம், சில சமயங்கள்ல கிடைக்காமலும் போகலாம். அதனால் லாபம் இந்த மாதம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிதான முதலீடுகளை இந்த மாதத்தில் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்க. புதிய முதலீடு செய்வதை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக அது அமைஞ்சிடும். அதனால் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதத்தில் முதலீடு செய்வதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதே சமயம் லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு புது விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டாம். லாபம் அப்படின்னு வந்துச்சுனாலே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாகத்தாங்க இருக்கும். அதே சமயம் தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களே, நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்பட வேண்டியதும் அவசியமாகிறது. எதற்கெடுத்தாலும் பிரச்சனை, எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலைகள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உருவாகலாம். அதனால் கூடுதல் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை உங்களால் எளிதாகவே சமாளிக்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் மாதத்தினுடைய பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுடைய விருப்பங்களும் கைகூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் வேலை சுமையும் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியிலையும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். மொத்தத்தில் வேலை சுமை அப்படின்னு வரும்பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஆரம்பம் முதலே
இறுதி வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேலை சுமை அதிகமாகவே இருக்குங்க. வேலை சுமை அப்படின்னு சொன்னால் பணியிடத்தில் மட்டும் கிடையாது, உங்களுடைய வீட்லேயும் சரி உங்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணியிடமாகட்டும், உங்கள் வீட்டில் இருக்க வேலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் வேலை அப்படின்னு வரும்பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு வேலைகளை பணியாற்றக்கூடிய பட்சத்தில் ஓரளவிற்கு வேலை சுமையை குறைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு கிடைத்து அதன் மூலமாக சலுகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்ல ஆர்வத்துடன் நீங்க செயல்படுவீங்க. அதே மாதிரி மேஷராசி அன்பர்கள் அனைத்து விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் கூடுதல் முயற்சியை தருவதாக இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு முயற்சிகளை தருகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதம் அப்படின்னு வரும் பொழுது வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் செலவை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவு, ஆடம்பர செலவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. பொங்கல் செலவு அப்படின்னு வரும் பொழுது அந்த செலவையும் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செய்யக்கூடிய பட்சத்தில் ஓரளவிற்கு பணத்தை உங்களால் சேகரிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய நிலை உருவாகாது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதி வரைக்கும் உங்களால் சமாளிக்க முடியும். அப்படி இல்லைன்னா மாத இறுதியில் பண தேவைக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் மாத ஆரம்பத்தில் நீங்கள் அனாவசிய செலவு, ஆடம்பர செலவு, தேவையில்லாத செலவுகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் மாத இறுதியில் பணம் இல்லாத திண்டாட்டம் உருவாகக்கூடும். அப்படிங்கிறதுனால பண வரவுக்கு ஏற்ற செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உங்களுடைய உடல் நலத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் மாத இறுதியில் நீங்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மாதத்தினுடைய தொடக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் சின்னதாக உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தலைவலி, ஜலதோஷம், ஜுரம் இப்படி போன்ற சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி, நரம்பு மூட்டு வலி இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் ஏற்படும். இது போன்ற சின்ன உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் பிற்காலத்தில் அதிகரிக்கலாம். அதனால் உடனுக்குடன் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டியதும், ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று மேஷராசி அன்பர்களுக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பலவிதமான எதிர்ப்புகள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க. குறிப்பாக சொல்லணும்னா காரிய தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்பு அதிகளவிலேயே இருக்கிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திறம்பட பல வேலைகளையும் செய்து முடிச்சு உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழில் ரீதியாக இருந்து வந்த பலவிதமான எதிர்ப்புகள் நீங்கி நன்மைகள் உண்டாக பெறுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வேலை சுமை அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு அதிக அளவில் இருக்கிறதுனால உயர் அதிகாரிகளினுடைய பேச்சை கேட்டு அந்த சமயத்தில் நடப்பதன் மூலமாக ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற டென்ஷனை சக ஊழியர்கள் மத்தியிலையோ சரி அல்லது உயர் அதிகாரிகளின் மத்தியிலையும் சரி நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் வேலை சுமை எவ்வளவு இருந்தாலும் சரி அதை நீங்கள் திறம்பட செயலாற்ற வேண்டியதும், அப்படி இல்லைனா உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு அதற்கேற்றவாறு நடந்து கொள்வதன் மூலமாகவும் நல்ல சலுகைகளையும் உங்களால் பெற முடியும், நல்ல பெயரையும் உங்களால் வாங்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு சுமாரான காலகட்டமாக தான் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையப்பெறுகிறதுங்க. எல்லா விஷயத்துலையுமே சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன தடைகள், தாமதங்கள் உருவாகத்தான் செய்யும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயமே இறுதியில் உங்களுக்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தினுடைய முதல் பாதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு
மேன்மையான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மாதத்தினுடைய முதல் பாதி அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் இருக்கும், உங்களுக்குரிய பணவரவு இருக்கும். அதே சமயம் நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி அப்படிங்கிறது லாபம் குறைவாக இருக்கும், நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு இருக்காது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா பண திண்டாட்டம் கூட உருவாகலாம். இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, முன்கூட்டியே அதற்கான திட்டமிடலை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அனைத்து விஷயத்தையுமே உங்களால் எளிதாக சமாளிக்க முடியுங்க. அதே சமயம் உடல் நலத்திலையும் நீங்கள் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. இந்த ஜனவரி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நிம்மதியான வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதே மாதிரி நண்பர்களினுடைய உதவியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க பெறுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்த பலவிதமான பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மாத இறுதிக்குள்ள படிப்படியாக அது குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பிரச்சனைகளுக்குரிய தீர்வு உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் பார்க்கும் பொழுது கருத்து வேறுபாடுகள் உறவினர்களுக்குள்ளேயும் ஏற்படலாம், அப்படி இல்லைன்னா நண்பர்கள் மத்தியிலையும் ஏற்படலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த சூழ்நிலையில் நீங்கள் தேவையில்லாமல் கோபப்படாதீங்க. உங்களுடைய கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்வதன் மூலமாக பல பிரச்சனை வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் அதிக அளவில் கோபப்படுவதன் மூலமாக ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த இடமாக இருந்தாலும் சரி, குடும்பமாகட்டும், நண்பர்கள் மத்தியிலேயாகட்டும், பணியிடமாகட்டும், அக்கம் பக்கம் இப்படி இருப்பவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் உங்களுடைய கோபத்தை குறைத்து நிதான போக்கையும் பொறுமையுடனும் அனைத்து வித பிரச்சனையும் கையாளக்கூடிய பட்சத்தில் அனைத்து வித பிரச்சனையையும் உங்களால் தவிர்க்க முடியும். பிரச்சனை வராமலும் உங்களால் பார்த்து கொள்ள முடியும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடினமாக உழைத்து அந்த வேலையை செய்து முடிக்கிறதன் மூலமாக எதிர்பார்த்த சலுகைகளையும் உங்களால் நிச்சயமாக பெற முடியுங்க. அதே போல் தொழிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரிங்க, எந்த அளவுக்கு நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாபமும் பணவரவும் நிச்சயமாக இருக்குங்க. கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகத்தான் செய்யும். அப்படி உருவாகக்கூடிய பட்சத்தில் அந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி நீங்கள் அதிக அளவில் உங்களுடைய கடின உழைப்பை கொடுங்க. அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் உடன் இருப்பவர்களை நம்பி எந்தவித பொறுப்பையும் ஒப்படைக்காமல் செயலாற்றுவது தான் உங்களுக்கு நல்லது. யாரை நம்பியும் நீங்கள் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. இதை நீ செய், அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நம்பி கொடுக்குறீங்களோ அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனை எழலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய வேலைகளை நீங்களே பாருங்கள். யாரையும் நம்ப வேண்டாம், யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஏதாவது பண செலவு ஆகிறது அப்படின்னா, தேவையில்லாத விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை அப்படியே சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே சமயம் உங்களுடைய பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. தேவையற்ற வீண் விவாதம் செய்கிறத இந்த மாதத்தில் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு மிகச்சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கலவையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறதுனால எதுலேயுமே திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். பணத்தை அனாவசியமாக செலவு செய்ய வேண்டாம். உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் யாரையுமே நம்ப வேண்டாம். உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நரசிம்மரை வழிபட்டு வாங்க. அனைத்து வித பிரச்சனைகளும் முடிவு பெறும். அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபட அனைத்து பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நீங்கி சுபிக்ஷம் உண்டாகும். மன தைரியம் அதிகரிக்கும்.